நர்மதா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. பல வெற்றி திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்ற அர்ஜுன் சிதம்பரம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அர்ஜுன் சிதம்பரம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா சூப்பரா இருக்கும். இருக்கோம். செம ஹேப்பியா இருக்கு நீங்க எங்களோட ஷோக்கு வந்ததுல. நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுல எப்படி இந்த நடிப்பு மேல ஆர்வம் வந்தது உங்களுக்கு? ஏன்னா பிகாம் படிச்சுட்டு இப்படிதான் நம்ம போறோம் அப்படின்ற ஒரு பாதைய சூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும்ல. அது எங்க இருந்து வந்தது? அதாவது எதுவுமே ஒரு ஐடியா இல்லாதவங்களுக்கு யூசுவலா எங்கேருந்து ஐடியா வரும்னா, எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஐடியா வரும். அந்த மாரி படங்கள். பேசிக்கா நான் பார்த்த படங்கள், சீரிஸ் அந்த மாரி ஒரு இடத்துலேருந்து, இந்த என்டர்டெயின்மென்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே! நம்மளுக்கு இதில இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ! அப்படின்னு அதுக்குள்ள வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு டைரக்ஷன் ஸ்டூடண்ட் வந்து என்கிட்ட என் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறீங்களா அப்படின்னாங்க. எனக்கு வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நம்மளையே நடிக்க சொல்கிறாங்க, நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு முன்னால் நான் நடித்ததோ இல்லை அந்த மாதிரி அது சார்ந்து எதுவுமே பண்ணதில்லை. டான்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் ஏதோ சும்மா கல்ச்சுரல்ஸ் எதுன்னு ஆடுவோம். அப்போது அதில் அதில் அவங்க ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க போய் நடித்து அவங்க வந்து டக்குன்னு முடிச்சு அமிச்சிட்டாங்க. என்னங்க அவ்வளோதானா கூப்பிட்டீங்களா ஒரு மணி நேரம் இருக்கும்னு இல்லை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க பண்ணி முடிச்சிட்டிங்க உங்கள் வேலை முடிச்சு போங்க அப்படின்னா பத்தலை. ஓகே இது பிடிச்சிருக்கு ஆனால் பத்தலை திருப்பி பண்ணணும் அப்படின்னு திருப்பி ட்ரை பண்ணேன். பிடிச்சிருந்தது பத்தலை திருப்பி ட்ரை பண்ணேன். 10 வருஷமா பண்ணிருக்கேன் இன்னும் பத்தலை. பத்தல. பத்தலைன்ற மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் நடிப்புக்குள்ள வந்தேன். அண்ட் ஐம் சோ கிளாட் ஐ டிஸ்கவர்ட் திஸ் த ஹாப்பியஸ்ட். சார், இப்ப இருக்க கெட்டப் பார்க்குறப்போ நீங்க ஏதோ ஒரு பீரியட் ஃபிலிம்ல கமிட் ஆன மாதிரி ஃபீல் இருக்கு. ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா? நான் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கேன். ஆனால் அது பீரியடா இல்லைன்னா அந்த படத்தை வந்த அப்புறம் தான் நீங்க பார்த்து சொல்லணும். அந்த படம் பேர் தக் லைஃப். ஓகே. வா. அப்ப நாங்களா ஒரு யூகிச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், அந்த மாரி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் போயிட்டு வரலாம். இமேஜினேஷனுக்கு வந்து தடையே இல்லை. தடையே ஓகே. இல்ல. ஸோ சூப்பர். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து இப்ப வெப் சீரிஸ் சீரிஸ் பண்ணது மாதிரி, ஸோ அதுல இன்னும் வந்துட்டு நான் என்னோட தேடல் வந்து சினிமா நோக்கி இருந்துட்டே இருக்கு அப்டின்னீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்த பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனைக்கிறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் படத்த பத்தி சொல்லுங்க. ஆஹ் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலா ம். அந்த படத்தின் பேர் 3 வார்த்தை. நிறைய பேருக்கு அந்த படத்தை பத்தியே ஆக்சுவலா தெரியாது. ஏன்னா அந்த படம் லைக் பெருசா போல. அண்ட் அது வந்த டைம்ல நிறைய பேருக்கு அந்த அந்த படம் வந்திருக்குன்னே ம். ஒரு ஐடியாவே இல்லை. அந்த படம் பேர் 3 வார்த்தை. ஓகே. டைரக்டர் மதுமிதா விஜய் தான் வந்து என்னை லான்ச் பண்ணாங்க அந்த படத்துல. அந்த படத்துல வந்து கதாநாயகனை என்னை லான்ச் பண்ணாங்க. எஸ்பிபி சாரோட ப்ரொடக்ஷன் பேனர்ல தான் அந்த படம் வந்து ஓ! வெளிவந்தது. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த படத்துல அது வந்து ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட். லக்ஷ்மி மேம் அண்ட் எஸ்பிபி சாரோட தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த படத்துல. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீன் பண்ணும்போது வந்து அவங்க எழுதி கொடுத்த டயலாக் ஒன்று, நான் பேசின டயலாக் வேற ஒன்று. ஏன்னா வந்து வேர்த்து விறுவிறுத்து அவ்வளோ நர்வஸ்னஸ்ல வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம். ஏன்னா சி ஒரு வேலைக்கு நம்ம வரோம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜூனியர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனியர்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ஒர்க் ஆமா. பண்ணீங்கன்னா பரவாயில்ல. எடுத்தோடனே சூப்பர் சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நைஸ். ஃபர்ஸ்ட் படத்துலயே ஒரு சூப்பரான அனுபவத்தோட அப்படியே நம்மளுடைய கலை பயணத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இருந்தாலும் கூட அடுத்தடுத்து படங்கள் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாவே இருந்திருக்கும். அப்படின்றப்போ நீங்க வாய்ப்புகள் தேடும்போது, "நீங்க தான்ப்பா அடுத்த படத்துக்கான ஹீரோ சூப்பர்ப்பா" அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது வேற ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் எப்பயாவது உங்களுக்கு நடந்திருக்கா? ஸோ அந்த படம் சரியா போகலன்னொடனே அடுத்த படம் எப்படி பண்றது, என்னவா பண்றது, ஹீரோவா நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க, படம் சரியா போகலையே அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அதை மீண்டு தாண்டி வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட இருந்தது. என்னன்னா நம்ம நடிக்க வந்தோம், நம்ம நடிப்போம். நமக்கு திருப்பி இது நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது நடக்கும், அது நடக்கட்டும். அதே போல இப்போ அதுக்கப்புறமா பண்ண படங்கள்ல சில படங்கள் ஜெயிச்சது, சில படங்கள் ஜெயிக்கல, சில விஷயங்கள் பேர் வாங்கி கொடுத்தது, சில விஷயங்கள் அடையாளமே தெரியல. அந்த மாதிரி எல்லாமே இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் தான். அதாவது டெய்லி போருக்கு போறோம். எல்லா போரையும் ஜெயிக்க முடியுமா எப்படி? எல்லா பொருளையும் வைக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு பொருள் தங்கிடும். அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த முதல் போர் அப்படின்ற மாதிரி முதல் படம் அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே முதல்ல நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? நான் கதாநாயகனா எங்க ஆயிட்டேன் அப்பா கிட்ட அப்படின்றது. தான் சொன்னேன். ஓகே. ஏன்னா, ஆ அதாவது பிகாம் முடிச்சுட்டு, ஆ நான் வந்து எம்பிஏ பண்ணணும்னு சொல்றேன். அப்போ "என்ன மேல படிக்க போறியா? நீ பிகாமே கஷ்டப்பட்டு தகுதி தோமால முடிச்ச. என்ன படிக்க போறன்ற?" "இல்லப்பா எனக்கு பிகாம்ல வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு இப்ப எம்பிஏல தெரியுது. அதனால நான் எம்பிஏயாவது முடிச்சிடுறேன்." அப்படின்றேன். அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சில சூழ்நிலையால நான் எம்பிஏ குவிட் பண்ணிட்டு திருப்பி வரேன். அப்போ வந்து எங்க அப்பாட்ட சொல்றேன், "நான் நடிகன் ஆகணும்" அப்படின்னு. எங்க அப்பா சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, "உன்ன நம்பி நான் எதுலயும் இறங்க மாட்டேன். உனக்கு ஒரு 1 இயர் குடுக்குறேன். நீ இதுல ஏதாவது பண்ணேன்னா, நான் உன்ன சப்போர்ட் பண்றேன்" அப்படின்னு சொன்னாரு.
அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரி நீ நடிக்க போறியா? ஓகே. என்னவா நடிக்க போற? ஹீரோ தான். ஓ! நடிச்சா நேரா ஹீரோவா தான் நடிப்பியா? அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், அமெரிக்கன் மாப்பிள்ளை எல்லாம் நடிக்க மாட்டியா? நோ. ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான் அப்படின்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆகும்போது எனக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒன்று சொன்னோம், அது நடந்துருச்சு அப்படின்னு வந்து அப்படியே வீட்டில் வந்து என்ன கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் படத்துல என்னவா நடிப்பேன்னு கேட்டீங்க? ஹீரோவா நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தௌலத்தா வந்து எங்க அப்பாட்ட நான் சீன் போட்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் பல்ப் வாங்கும்போது அவர் சிரிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ கேம் இன் டோல்ட். அப்பாவும் அம்மா. அப்பா வந்து டே வாவ்டான்னு ரியாக்ட் பண்ணாரு. அம்மா வந்து உன்னை எப்படி ஹீரோவா செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். ஓகே. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்த படம் அப்படின்னா எந்த படம்? நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை அண்ட் ஆட்டோ சங்கரும் சொல்லுவேன். அதாவது படம்னு பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. ஆட்டோ சங்கர்ன்றது ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணேன். இது ரெண்டும் தான் எனக்கு வந்து ஒரு அடையாளமே வந்து ஆஸ் அன் ஆக்டரா, ஓ ஓகே இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் நம்ம இந்த மாதிரி ரோல்ஸில் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த கதவை திறந்ததே இந்த நேர்கொண்ட பார்வை தான் மெயினாக. ஓகே. நேர்கொண்ட சூப்பர். பார்வை கதவ திறந்தாலும் கூட ஒரு நெகட்டிவான கதவ திறந்து வச்ச மாதிரி நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். ஏன்னா வந்து பார்த்தாலே தியேட்டர்ல பார்த்தாலே கோவப்படுற மாதிரியான ஒரு ரோல் வந்து பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மாரியே கூப்பிடுவாங்களே, நம்ம கெரியர் என்ன ஆகும்? அப்படின்ற மாரி கொஸ்டின் மார்க்லாம் உங்களுடைய மைண்ட்ல இருந்ததா? அதாவது ஃபஸ்ட்டு கதவு திறக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அடி எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அப்புறம் தான் ஓடணும். ஸோ கதவு திறக்குது, அடி எடுத்து வச்சிடலான்றதை யோசித்தேன். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சுது இதை பண்ணோன்னா ஒரு நெகட்டிவான ரோல்ஸாக லைனாக நம்மளை கூப்பிடுவாங்க, வெறுக்கப்படுற ரோல்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. பட் தட்ஸ் ஓகே. ஒரு நடிகனா என்னை நீங்கள் வெறுக்கணும், என்னை நீங்கள் லவ் பண்ணணும், நான் ஜோக் சொன்னால் சிரிக்கணும், உங்கள்ட்ட இருந்து எல்லா எமோஷனும் நான் எதிர்பார்க்கும்போது நான் எதுலேருந்தும் பயந்து விலகாமல் இருக்கணுன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதாவது நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு, அந்த மாதிரி தான். அந்த நேர்கொண்ட பார்வையில் நான் எடுத்த ரிஸ்க் தான். அண்ட் see அது ஒரு நல்ல படம். அதை வந்து ஆல்ரெடி நான் ஹிந்தியில் பார்த்துருந்தேன். அண்ட் அந்த படம் சொல்கிற மெசேஜ் ஆகட்டும், அந்த படம் அந்த மெசேஜை கையாளுற விதம் ஆகட்டும், இது ஒரு நல்ல படம்ன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த நல்ல படத்தில் ஏதோ ஒரு அங்கமாக இருக்கிறது தான் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு நல்ல கலையில் இருக்கிறது தான் ஒரு கலைஞன். ஸோ நான் ஒரு ம். கலைஞனாக எடுத்த முடிவு தான் அது. அண்ட் எனக்கு அப்போ வேற எதுவும் வழி இல்லை. அதுதான் ம். அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் எடுத்தா நம்ம வந்து ஓகே அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருப்போம் ரெலவெண்ட்டா அப்படின்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் பண்ண கண்டென்ட்டோ எதுவுமே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமோ ஏதோ ஒரு பெரிய பூஸ்டோ எதுவும் கொடுக்கல. ஸோ ஐ நீடட் தட். அந்த ஃபில்ம் ஐ கெஸ் நீடட் மீ. தமிழ் சினிமாவிலே நீங்க பண்ண படங்கள்னு நெறைய படங்கள் இருக்கும். ம். ஆனா, அந்த படத்துல நான் பண்ணேன்றது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி இருக்கும்பா. அப்படின்ற மாதிரி வந்து நீங்க என்ன தேடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் இந்த படமா இருந்துச்சு அப்படின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ற ஒரு படம். லக்கிலி அந்த ஒரு விஷயம் எனக்கு இது வரைக்கும் நடக்கல. அதாவது ம். நம்ம அந்த படத்துல இருந்தோம், நம்மள கட் பண்ணி தூக்கிட்டாங்க, நம்ம நம்ம அது இருந்ததே தெரியல. அந்த மாதிரி நடந்ததில்ல. ஆனா அது ஒரு ப்ளஸ்ஸா நடந்திருக்கு எனக்கு. எப்படின்னா, நான் பொன்னியின் செல்வன்ல பண்ணேன். பொன்னியின் செல்வன்ல வந்து தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது, நான் பக்கத்துல உட்காந்து ஒருத்தங்க ஜெனரல் ஆடியன்ஸ் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் அந்த ரோல் அவங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறாங்கன்றதுனே தெரியாம அவங்க வந்து அத பாராட்டும்போது, ம். அந்த மாரி நடந்திருக்கு எனக்கு. ஸோ நீங்க கேட்குற மாரி அந்த ஒரு ஃபெயிலியர் நடக்கல. ஆனா பாசிட்டிவா நடந்திருக்கு. நம்ம ஒரு படத்துல நடிச்சிருக்கோம். அது நாம தான்னு ஒருத்தங்க வந்து கண்டுபிடிக்கல அப்படின்றது ஒரு ஆக்டருக்கு வந்து பயங்கரமான பூஸ்ட். ம். அந்த மாரி விஷயம் நடந்திருக்கு எனக்கு. சூப்பர். சூப்பர். ஸோ அதே மாதிரி பொன்னியின் செல்வன் படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அத பத்தி சொல்லுங்க. அதாவது நான் கரெக்ட்டா சொல்லணும்னா, ஓகே கண்மணில நான் ஆடிஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆ. ஓகே கண்மணி, செக்கச்செவந்த வானம், இது ஓகே கண்மணி, செக்கச்செவந்த வானம். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு 3 ரோலுக்கு நான் ஆடிஷன் பண்ணேன். ம். அந்த ஆடிஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வாட்டி ஐ ரிமெம்பர் ஆடிஷன் போயிட்டு, போயிட்டு நான் வந்தேன். அண்ட் அ அந்த ஆடிஷன் மூலமா தான், ஓகே இந்த ரோல் இவனுக்கு செட் ஆவாது, இந்த ரோல் இவனுக்கு செட் சரி வழியே இல்ல. இந்த ரோலையா குடுப்போம் அப்படின்னு தான் எனக்கு குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன் அந்த ஒரு ரோல. அப்படிதான் அந்த ஆடிஷன் பண்ணி தான் ஐ காட் இட். அண்ட் கிருத்திகா நெல்சன் அப்போ அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஷி இஸ் அ சிங்கர். அவங்க தான் வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பொன்னியின் செல்வன்ல. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் தட் ஐ காட் தட் ஆடிஷன். இட்ஸ் ஓகே. பிகாஸ் ஆஃப் நேர்கொண்ட பார்வை தட் கிருத்திகா வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கு வந்து டப்பிங் பண்ணாங்க. ம். ஸோ அவங்க வந்து டப்பிங்ல வந்து யார்ப்பா இந்த பையன் நல்லா பண்றானே அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்லி ஆடிஷனுக்கு கூப்பிட்டு அப்படிதான் பொன்னியின் செல்வன் நடந்துச்சு எனக்கு. ஆ. அதே மாதிரி நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போ, நான் வந்துட்டு ஹீரோவா தான் பண்ணுவேன். அந்த ஃப்ரேம்ல நின்டா ஹீரோவா தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ல வந்திருக்கீங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றப்போ, நான் என்ன கேரக்டர் குடுத்தாலும் நான் பண்றேன்றதுக்கான மைண்ட் செட் எப்படி வந்தீங்க? அதாவது வெற்றி வந்து உங்களுக்கு ஆணவத்தை கொடுக்கும், தோல்வி வந்து உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. வேற வழியே இல்லைன்ற போது சர்வை பண்ணும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வைவல் தான் இங்கே எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வரும்போது யூ நீட் டு ப்ரொவைட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பார்த்துட்டா தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். நமக்கு என்ன தெரியும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம ஓகே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். அந்த 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 லாஜிக் தான். அதாவது தோல்வியை சந்திச்சாச்சு, சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், நம்ம மூவ் பண்ணணும், இல்லைன்னா அங்கேயே தங்கிடுவோம். கரெக்டாக நீங்கள் நீச்சல் அடிச்சு தான் ஆகணும். அந்த நீச்சல் அடிக்கிறது தான் கடலில் பேசிக்காக வேறு வழி இல்லாமல் பக்குவம் தான். ஏன்னா ஆரம்பத்தில், அதாவது 23 வயசில் வந்து நான் ஹீரோவை தான் பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து ஒரு ஆர்வக்கோளாறு தான் என்னை பொறுத்தவரையில். 25 வயசு 26 வயசில் அது ஒர்க் அவுட் ஆகலைன்ற போது நீங்கள் அடாப்ட் பண்ணுறது ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு க்ரோயிங் அப்பா தான் நான் பார்க்குறேன் பேசிக்காக. ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ மெச்சூர்ட். ஓகே. இந்த சினிமா கடல்ல வந்து நீச்சல் போட்டுட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். இருந்தாலும் கூட வந்து நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது ஃபினான்ஷியலா வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா தான் நம்ம ரன் பண்ணவே முடியும் அப்படின்றப்போ, உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு அந்த சினிமா? சரி, சினிமா வந்து எனக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கு. ம். ஓகேவா, நான் சினிமாவை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை நம்பி நான் வந்தேன். 10 வருஷமா நான் இன்னும் இருக்கேன் இங்க. நான் இன்னும் இருக்கிறதே, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதே நான் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். அதை தாண்டி தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒன்று பண்ணுறோம். அடுத்து ஹீரோவாக பண்ணோம், ஹீரோவாக ஹிட்டு கொடுக்கணும், அதுக்கு மேலே வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணோம், மற்ற லாங்குவேஜில் போய் பண்ணோம், ஹாலிவுட் வரைக்கும் போகணுன்னு ஆசைகள்லாம் இருக்குது. அது ஒன்றும் நான் சினிமாவை நம்புகிறேன், சினிமாவும் என்னை நம்பி ஒன்று ஒன்றா எனக்கு கொடுத்துட்ருக்கு. அதை பிடிச்சி போயிட்டுருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் சினிமாவை தாண்டி இன்னொரு விஷயம் என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்குன்னா, ஐ வுட் சே டப்பிங். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1.5 2 இயர்ஸாக டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுவே வந்து பொருளாதார ரீதியாக வந்து என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறது அதுதான். ஏன்னா அதை நான் பண்ணுறதுனால தான் என்னால் சினிமாவை வந்து நல்ல சினிமாவை சூஸ் பண்ண முடியுது. அட்லீஸ்ட் அட்டெம்ப் பண்ண முடியுது. நான் எது நல்ல சினிமா நம்புறேனோ அதை மட்டும் பண்ண முடியுது என்னால். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஓகே. தமிழ் சினிமாவிலே உங்களுக்கான தேடுதல் இவ்ளோ இருக்கும்பொழுது, பாலிவுட் சினிமா பக்கம் நீங்க போனதுக்கான காரணம் என்ன? ஏங்க நம்ம வந்து, அதாவது இப்போ பிரியாணி சாப்பிட்றோம், ஆ. பிரியாணி பிடிச்சிருக்கு, ஓகே. இப்போ அதுக்காக நம்ம தயிர் சாதம் வேணாம்னு சொல்கிறது இல்லைல்ல. அதே போல் அதுக்காக வந்து நம்ம வந்து சப்பாத்தி சப்ஜி சாப்பிட மாட்டோம் இல்லைல்ல. அந்த மாதிரி தான் இப்போது பசிக்குது, ஃபுல் மீல்ஸ் ஒரு நாள் ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்றோம், இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து ரொட்டி சப்ஜி சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் பிரியாணியும் வேணும், ரொட்டி சப்ஜியும் வேணும். அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போகணுன்னு ஆசை தான். சரி, நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஒரே கண்ட்ரியில் இவ்வளோ லாங்குவேஜ் படங்கள் இருக்குது, அண்ட் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு கல்ச்சர் இருக்குது, அதுலேருந்து படங்கள் வருது. ஸோ நம்ம ஏன் வந்து ஒரே ஒரு குறுகிய பாத்தில் மட்டும் போகணும்? தமிழ் சினிமான்றது ஒரு பெரிய கடல், பட் அதை தாண்டி இன்னும் நிறைய கடல்கள் இருக்கு, அதுலேயும் போய் மூழ்குவோம், அதுலேயும் ஸ்விம்மிங்கை போடுவோம் அப்படின்ற. ஸோ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து முன்னாடி எடுத்து வச்சா பின்வாங்கிறது இல்லை அப்படின்னு கிடையவே போயிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட சினிமா இவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, சினிமா இவ்வளோ பிரச்சனையா இருக்குல்ல, அப்படின்றப்ப சினிமாவை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலையை பார்ப்போம், ஸ்டாண்டர்டான ஒரு சேலரி கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்காவது வந்திருக்கு உங்களுக்கு? யோசிச்சேன், நான் நேற்று கூட யோசிச்சேன் அதை. நேற்று கூட வச்சுங்களா? சரி, அது வந்து எப்படி சொல்றது, நம்ம கஷ்டப்படும் போது ஐயோ இதுக்கியா இது, நம்ம ஜாலியாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருந்து, ஏன்னா நான் கார்பரேட் வேலையெல்லாம் இருந்திருக்கேன், பண்ணியிருக்கேன். நல்லா மாதம் நல்ல சம்பளம் வாங்கி கார்பரேட் வேலையில் நல்ல வேலையில் இருந்தேன். ஆனால் அது வந்து எனக்கு இது கொடுக்குற அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஒரு அனுபவம், ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் அதில் வரல எனக்கு. போதை சார் அப்படின்ற மாதிரி இருக்கா? அது நான் போதைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா போதைன்னா அது கம்மியாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ ஒரு ஒரு தாய் தன் குழந்தைய பெத்தெடுக்க ஒரு 9 மாதம் ஒரு டஃப் ஒரு கஷ்டம் ஒன்று படுறாங்க. அவங்க பாடி மாறுது, அவங்க மூடு மாறுது, அவங்க சாப்பிட்றது எல்லாமே மாறுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பெற்றதுக்கு அப்புறமும் அடுத்த 30 வருஷம் 40 வருஷம் அந்த குழந்தைக்காக தான் வாழ்க்கையே கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீலிங் தான் அது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். when you are passionate about something, even failure can't stop you. எதுவுமே கிடைக்கலனா கூட அதை தேடி போறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னை பொறுத்தவரையில் காதல். நான் அப்படிதான் ஐ see it. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட இன்னும் 10 மடங்கு டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, I will not stop. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 2 இடத்துல வந்து மிதி வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஒப்படைச்சிருக்கீங்க. ஒன்று வந்து டப்பிங், இன்னொன்று வந்து ஆக்டிங். ஸோ 2ல் வந்து எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டுமே ஈஸி கிடையாது. அதான் சொல்றேன், Expect என் பண்ணல நான் வாழ்க்கையில ஈஸின்றதுக்கு இடமே இல்லைங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றது தூங்குறது மட்டும் சரி, எது தான். ஜாலியாக இருக்கு உங்களுக்கு 2ல்? ஆக்டிங் தான். ஆ. ஆக்டிங் இஸ் நம்பர் 1. டப்பிங் வந்து ஆக்டிங்லேருந்து வந்த ஒரு விஷயத்த அதாவது நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம பண்ணுற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம எதை வச்சு வேலை பண்ணுறோன்னா, எல்லாருமே ஆஸ் அடல்ட்ஸாக ஒரு சில ஸ்கில்ஸை கற்றுக்கணும். அந்த ஸ்கில்ஸை வந்து ஒரு எம்ப்ளாயர் கொடுத்து அதை மானிட்டைஸ் பண்ணி அது மூலமாக தான் சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி டப்பிங் ஒரு ஸ்கில், ஆக்டிங்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பல பேருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து
அது மூலமா என் ஆக்டிங் இன்னும் ஃபர்தர் பண்ணி நான் அதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் பொருளாதார ரீதியா அது என்ன சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கம் எனக்கு அது ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்க்குறேன், ப்ராக்டிஸ் மாதிரி. நான் இப்போ ஒரு படம் பண்ற கேப்ல 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் டப்பிங் பண்றேன்னா, இப்போ அவ்வளோ நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்றேன், அவ்வளோ நேரம் நான் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அடுத்த படம் பண்ணும்போது என்னோட கிராஃப்ட் வந்து ஒரு 0.1% இன்னும் வளர்ந்துருக்கும். அப்படி பார்க்குறேன் நான் அதை. ஸோ எது ஈஸின்னுலாம் நீங்க சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம், ரெண்டுமே டஃப் தான். ஆனா ஆக்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகே. எனக்கு தெரிஞ்சு டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளேயே நீங்க வந்து பயங்கரமா வந்து அந்த சீனை உள்ள வாங்கி அடிச்சு நொறுக்கி ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க போலயே. அதே தான் நம்ம நடிப்புக்கு என்ன பண்றோமோ அதே தான் டப்பிங். ஓகே. ஐ மீன் உங்களுக்கு நீங்க யோசிக்கும் போது என்ன ஒரு சின்ன பூத்துக்குள்ள நீங்க என்ன வெறும் வாய்ஸ் தானே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அப்படி இல்லை, நாடி நரம்பெல்லாம் நடிக்கணும். அது 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 மைக்கு முன்னாலே இருந்தாலும் சரி, கேமரா முன்னாலே இருந்தாலும் சரி. யார் யாருக்கெல்லாம் உங்க வாய்ஸ் கரெக்டா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? சரி, அப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் அமிதாப் பச்சன் கூட என் வாய்ஸ் கரெக்டா இருக்கும் தான் சொல்லுவேன். ஆனா அது உண்மையான்றது கிடையாது. இது வரைக்கும் யாருக்கு பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க டாக்டர் படத்துல பார்த்திருந்தீங்கன்னா, அந்த ஒரு ஆமிகான்ல ஒருத்தர் வருவாரு, மிலிந்த் சோமன் அப்படின்னு ஒரு பாலிவுட் நடிகர், அவருக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு அமேசான் சீரீஸ்ல வந்து அந்த ஹீரோக்கு பண்ணியிருக்கேன். சில பல பாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். மற்ற லாங்குவேஜ்லேருந்து தமிழ் படத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதாகட்டும், தமிழ் படங்கள்லேயே சில கேரக்டர் ரோல்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி ஐ ஹவ் டன் a few projects. ஓகே. நாங்களே வந்து கண்ணை மூடிட்டு கேட்டா சித்தார்த்தோட வாய்ஸ் எங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு அப்படியா? ஃபீல் இருக்கு. லுக்குமே அப்படி இருக்கு. இல்ல, உன்னன் லுக்கு தம்பியா தான் நிறைய இருக்குங்களா? சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்றீங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சார் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? யா ஸ்கூல்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நீங்க வந்து தமிழ் சினிமால இந்த ஒரு ஆக்டர் கூட கண்டிப்பா நான் வந்து நடிக்கணும், இந்த ஒரு ஆக்டர் கூட நடிக்கிற மாதிரி இருந்தா சின்ன ரோலா இருந்தா கூட ஓகேப்பா நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கேன் அப்படின்னா எந்த ஆக்டரை சொல்வீங்க? ரஜினி சார், கமல் சார். Yeah. கமல் சார் கூட நடிச்சிட்டு இருக்கேன், ரஜினி சார் கூட நடிக்கணும். அப்புறம் சேதுனா கூட எனக்கு நடிக்கணும்னு ஆசை. சேதுனா கூட இன்னும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதாவது தனுஷ்னா, சிம்புனா, அஜித் சார், விஜய் சார் கூட நடிக்கணும். இவங்க தான் வந்து லிஸ்ட் பெருசா இருக்கு. ஆமா பெருசா இருக்கு. நான் சில பேரோட நடிச்சிருக்கேன். Okay. இன்னும் சில முக்கியமா நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறது விஜய் சாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். விஜய் சேதுபதி அண்ணாவோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் இப்போ யங் ஆக்டர்ஸ்லயே வந்து மணிகண்டன் இருக்காரு, கவின் இருக்காரு, அவங்க கூட எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நேர்கொண்ட பார்வையில வந்து நம்ம மீண்டும் அஜித் சாரோட அஜித் சார் கூட நடிச்சிட்டீங்க. சோ அவர் கூட நடிக்கிறப்ப என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு? இத்தனை வருஷம் ஆயும் இன்னும் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மெமரி என்னன்னா, எங்களோட கிளைமேக்ஸ் சீன் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த சீனை வந்து 2.5 நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நானும் அவரும் வந்து அதை 1.25 நாள்ல முடிச்சோம். அந்த அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், ஒரு சென்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், அவர் அந்த ஊக்கப்படுத்தலைன்னா ஒரு யங் ஆக்டராக அவருக்கு முன்னால் நின்று அதை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ தட் வாஸ் வாட் த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ். அண்ட் அஜித் சார் கூட நடிக்கும்போது அவர் ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இத்தனை வருஷம் வேலை செஞ்சு ஒரு மரியாதையை சம்பாதிச்சிருக்காரு. அந்த மரியாதையை சம்பாதிச்சு அந்த இடத்துல இன்னும் ஏன் அவர் இருக்காருன்றதுக்கு வந்து அவரோட பர்சனாலிட்டி தான் காரணம். ஸோ ஐ அஸ்பயர் டு பி சம் டே லைக் an அஜித் சார் ஃபார் யங் பீப்புள். அதே மாதிரி நீங்க வந்து நிறைய ஆக்டர் கூட வந்து நடிச்சிருக்கீங்க. அதுல வந்துட்டு இந்த ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன், அது என்னுடைய சினிமா ஜர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா எந்த ஆக்டர் கிட்ட இருந்து என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க? அஜித் சார் தான் சொல்லுவேன். சரி, அஜித் சார் அவரோட கோ ஆக்டர்ஸோட எப்படி இருக்காரு, அந்த ஆன் செட்ல வந்து அவரோட என்வாயர்மெண்ட் எப்படி வச்சுக்கிறாரு, அதே போல் அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு ஒரு கதையை. ஐ ரிமெம்பர் ஆஸ்கிங் ஹிம், நீங்கள் எப்படி சார் உங்கள் கதையை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் என்ன சொன்னார், அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். எங்களுக்கு சொல்லுங்களேன். அது வெளியே சொல்கிற பதில், அது அவரு தான் சொல்லணும், அது நான் சொல்லக்கூடாது, அது தப்பாக இருக்கும். அந்த பதில் வந்து என்னோட திங்கிங்கை வந்து பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக அஜித் சார் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ கமல் சாரோட நடிக்கிறேன். அது வந்து தக் லைஃப் படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம். கமல் சார் தான் வந்து என்சைக்ளோபீடியா. ஸோ அவர் கூட நடிக்கும்போது அதுக்கு வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம தக் லைஃப் முடிச்சுட்டு அடுத்த இன்டர்வியூல நம்ம பேசுவோம். ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய படங்கள்ல அந்த கேரக்டர்ஸ் இது நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி செலக்ட் பண்றீங்க? இப்போ ரீசெண்டாக லாபத்தா லேடிஸ்னு ஒரு படம் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்களா நீங்கள்? யாராவது பாருங்க, தயவுசெய்து பாருங்க. அந்த படத்துல வந்து அத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அந்த படமும் அதோட களமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு நான் வந்து கேரக்டரா பார்க்கறத விட படமா தான் பார்க்குறேன். ஓகே, இந்த கதை, இந்த படம் வந்து எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு, மக்கள் இதை விரும்பி பார்க்க வருவாங்க, இதை பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் இருக்குல்ல, மஞ்சுமல் பாய்ஸ்ல எந்த கேரக்டர் கொடுத்தா நீங்க நடிப்பீங்கன்னா, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். சுபாஷே கொடுத்தாலும் நடிப்பேன், அந்த போலீஸ்கார் கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். ஏன்னா ஒரு நல்ல படத்துல வரணுன்றதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ஆசை. அது என்ன, இப்போ எனக்கு ஆசை தான் வந்து ஹீரோவா நடிக்கணும், வில்லனா நடிக்கணும்.
ஸோ அது எது கொடுத்தாலும் எனக்கு ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இப்போ காமெடினா நடிக்கணும்னு ஆசை. அதாவது நம்ம சந்தானம் அண்ணா, சூரியனாலாம் வந்து ஒரு ட்ராக் ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல, வடிவேலு சார், அந்த மாதிரி ஒரு ஹீரோவோட சேர்ந்து ஒரு ஃபுல் படத்தில் ஒரு காமெடினா ஒரு ட்ராக் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அது புதுசாக இருக்குது, இது எனக்கு எக்ஸைட் பண்ணுது. சார், நீங்க சொல்ற இந்த விஷயமே எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா வந்துட்டு முன்னாடி இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, காமெடியன்ஸா இருந்தவங்களெல்லாம் நம்ம வில்லனா பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றப்போ வில்லனா இருக்கிற ஒருத்தர் காமெடினா பார்க்கும்போது யோசிச்சு நல்லா பாருங்க. இருக்குமே. அதான், அதாவது ஆக்சுவலா ஒரு ஹீரோவா இருக்கிறவரு வில்லனா நடிக்கணும், வில்லனா இருக்கிறவரு காமெடினா நடிக்கணும், காமெடினா இருக்கிறவரு ஹீரோவா நடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஒரே மாதிரி ஒரே பாணியில பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எங்களுக்கே போர் அடிச்சிடும். போர் அடிச்சதுன்றதை தாண்டி ஐயோ என்ன இது நம்ம ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மூளை வந்து மங்கிரும். அதனாலதான் ஆக்டர்ஸா நாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்லயும் டிஃப்ரெண்டா பண்ணணும், டிஃப்ரெண்டா. நான் ஏன் டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிடலாம், நம்ம ஏன் வேற வேற சாப்பிடணும் ஆசைப்படுறோம், அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தில் சினிமாவில் வந்துட்டு இந்த டேரக்டர் கூட நான் சேர்ந்து அவரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வாய்ப்பு தேடி இன்னும் கிடைக்காம இருக்கிற டேரக்டர்னா யார் சொல்லுங்க? கார்த்திக் சுப்ராஜ் சார், லோகேஷ் கனகராஜ் சார், வெற்றிமாறன் சார், சங்கர் சார், முருகதாஸ் சார், நான் ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். முக்கியமாக கமல்ஹாசன் சார். வாய்ப்பு தேடி போயிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் ஆடிஷன் பண்ணியிருக்கேன், வாய்ப்பு தேடி போயிருக்கேன், அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ்ட்ட வந்து பேசியிருக்கேன். ஆனால் அந்த கரெக்டான டைம் வரணும். முக்கியமாக ஒரு டேரக்டரோட நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப மரண வெயிட்டிங்கில் இருக்கேன்னா அது வந்து காக்கா முட்டை மணிகண்டன் சார். ஏன்னா எனக்கு கடைசி விவசாயி வந்து கொரோனா டைமில் வெளியே வந்த ஒரு படம். அப்போ வந்து நம்ம ஐயோ இப்படி இருக்கே, நம்ம ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பயத்தில் ஏங்கிட்டு இருக்கிற டைமில் நான் பார்த்த ஒரு படம். அதுதான் வந்து எனக்கு திருப்பி அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. இல்லை இதுக்கு தான் நம்ம வந்தோம். ஸோ அதனால் மணிகண்டன் சாருக்கு வந்து மரண வெயிட்டிங் தான். அவர்கிட்ட இன்ஃபேக்ட் ஃபோன் பண்ணி அவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் நான். சார் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க சார், ப்ளீஸ் சார் இப்படி பண்ணாதீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அதனால நிறைய அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. எல்லா டேரக்டரோடையும் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறாங்களான்றதான் கொஸ்டின். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து உங்க மைண்ட் பயங்கரமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிங்க. மணிகண்டன் சாருடைய படம் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட படத்துல ஒரு ரியாலிட்டி இருக்கு பாருங்க. அதாவது அந்த படத்தோட கதை ஒரு வயசான ஃபார்மரை அவரை வந்து அறுவடைக்காக அவங்க ஊர்ல கேட்குறாங்க. அவர் சொல்றாரு இல்லைங்க எனக்கு வயசாயிடுச்சு என்னால பண்ண முடியாது. அந்த ஊரே அந்த சிச்சுவேஷனுக்காக எப்படி மாறுது. பிளஸ் அதுல விஜய் சேதுபதி நான் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் எது ரியல் எது இல்லை, அவர் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கு. அதே போல இப்போ எனக்கு தெரிஞ்ச உலகம்ன்றது ஒன்று இருக்கு, ஒரு சிட்டி வாழ்க்கை. இப்போ அந்த தாத்தாவை சார்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு தெரியாத வாழ்க்கை. ஸோ என்னை வந்து ஒரு உலகத்துக்குள்ள கடத்திட்டு போறாரு. இந்த காக்கா மூட்டைன்றது எனக்கு தெரியாத ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள கடத்திட்டு போறாரு. ஆண்டவன் கட்டளைன்றது எனக்கு தெரியாத ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள கடத்திட்டு போறாரு. அந்த மாதிரி எனக்கு வந்து வேற உலகங்கள் பார்க்கணும்னு ஆசை. அது மணிகண்டன் சார் வந்து அண்ட் அவரோட படத்துலலாம் வந்து கிராஃப்ட் வந்து பயங்கர ஹெவியா இருக்கும். அவரோட ரைட்டிங்கா இருக்கட்டும், அவர் வந்து ஒரு விஷயத்தை அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிகண்டன் சாரே இந்த இன்டர்வியூ டைரக்ட் பண்ணாருன்னா அவர் பார்க்குற அந்த விதம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த மாதிரி என்ன ஜீனியஸ்களோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கொஞ்சமாவது நம்ம கத்துக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். சூப்பர். ஸோ வந்து இப்போ வந்து என்னென்ன படங்கள்லாம் எப்படிலாம் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்றத சொன்னீங்க. நிறைய படங்கள் நிறைய கதைகளை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க? அதாவது ரிஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேபி நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். இல்லை சம்டைம்ஸ் டேட்டு லுக்கு மேட்ச் ஆகலனால நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பெருசாக நான் படம்லாம் ரிஜெக்ட் பண்ணலைங்க, அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. இல்லை சார், இந்த மாதிரி கதையை இவ்வளோ ஆர்வமாக கேட்டு ஒரு கதையும் சூஸ் பண்ணுற ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்களேன்றதுக்காக. இல்லை அதுதான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேர்கொண்ட பார்வையில் பண்ண அதே மாதிரி ஒரு ரோலை நீங்கள் திருப்பி எனக்கு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு அது பண்ணுறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது. ஏன்னா நான் அதை பண்ணிட்டேன். ஸோ நான் திருப்பி பண்ணும்போது அது ரிப்பீட் ஆகும். அப்போ நான் அதே ப்ராக்கெட்டில் மாட்டிப்பேன். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வில்லனாவே நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வில்லன் அடிக்கிறது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்திட்டு வேற மாதிரி ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ திருப்பி நான் வில்லன் பண்றதுக்கு ரெடி. ஜஸ்ட் அந்த பிரேக் தான். ஸோ நான் ரிஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா டேட் இல்லைன்னா மேபி ஏதாவது பண்ண முடியாது சார், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். தவிர ரிஜெக்ட்ன்றது யாரும் பண்றதே கிடையாதுங்க. உங்களால பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றது தான். கேன் யூ டூ, அவ்வளவுதான் கேள்வி. நான் பெருசா ரிஜெக்ட் எல்லாம் பண்ணதில்லை. இப்படிலாம் சொல்லி என்னை கோத்து விட்டுறாதீங்க. நீங்க ரொம்ப நல்ல ஆக்டர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஹீரோஸ் எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த ஹீரோயின் கூட எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பா அப்படின்னா யாரை சொல்லுங்க? அப்படி பார்த்தா ரேவதி மேமோட நடிக்கணும் ஆசை எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல வந்து அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் க்ரஷ். இப்போ வந்து நான் எப்படி அவங்கள பார்க்குறேன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் பார்த்து இப்போ அவங்க டைரக்ட் பண்றாங்க அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்றாங்க. I really want to work with her to see that Revati ma'am that I saw when I was a kid.
ஜஸ்ட் டு see that பர்சன் அவங்களோட ஒர்க் பண்ணுவோம். இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸில் நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. புது புது ஆக்ட்ரஸ்லாம் வந்து வேற லெவலில் கலக்குறாங்க. I want to work with Nayanthara ma'am. I want to work with Samantha ma'am. I want to work with the current, Trisha ma'am-ஓட Thug Life-ல நடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களோட காம்பினேஷன் இல்லை. ஸோ I want to work with her. There's so many people like that. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லாங்க. என்னங்க நம்ம பார்த்து வளர்ந்த எல்லா ஹீரோயின்ஸ் பேரும் சொல்லுவாங்க. பெரிய லிஸ்ட்டாக போவோம். ஒரு ஷோ பத்தாது. அடுத்த எபிசோடில் வேணால் நம்ம கவர் பண்ணலாம் அதை. சூப்பர். இப்போ Okay, என்னென்ன super. படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஏலியன் சொல்லி பரத் நீலகண்டன்ற ஒரு டைரக்டர் வந்து அவரோட இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோஸ் இப்போ மகாராஜா வந்திருக்கு இல்லையா, அந்த அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஏலியன்ற ஒரு படத்தில் தாப்சி பண்ணுவோட பேரா நடிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அது நடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்து தவிர சிஸ்டர்னு ஒரு தலைப்பில் சவரிமுத்து என்கிற டைரக்டர் இயக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அதில் ஹீரோவாக பண்ணுறாங்க. அதில் நானும் ஒரு பாசிட்டிவ் ரோல் ஒன்று பண்ணுறேன். அதை தவிர மணி சாரின் அடிமையாக தக் லைஃபில் நடித்து கொண்டிருக்கிறேன் ஐயா. உள்ள வரும்போதே வந்து ஹீரோவா வந்தீங்க, அதுக்கப்புறம் வில்லனா மாறினீங்க, காமெடியன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அடுத்து இப்போ நீங்க சொன்ன படங்கள் லிஸ்ட்லலாம் நாங்க உங்களை எந்த மாதிரியான கேரக்டர்ல எதிர்பார்க்கலாம்? எல்லா டிசைன்லையும் எதிர்பார்க்கலாம். அது அப்படிதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நான் வில்லனும் பண்றதுக்கு ரெடி, ஹீரோவும் பண்றதுக்கு ரெடி, காமெடியனும் பண்றதுக்கு ரெடி. இதை தாண்டி என்ன கேரக்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது இந்த பைத்தியக்கார ரோல் அந்த மாதிரிலாம் கூட நான் ரெடி. என்ன ரோல் நம்மளை தேடி வருதோ, அதாவது நம்ம ஒன்று தேடுறோம்ல, அந்த மாதிரி நம்மள ஒன்று தேடிக்கிட்டு இருக்கு. ஓகே. அது எதுவாக இருந்தாலும் நான் ரெடி. ஓகே. பேசிக்கா நான் ரெடி. ரெடிங்க எல்லாத்துக்கும். ஆமா, எல்லாத்துக்கும் ரெடி. ஏன்னா வந்து நாங்க வந்து முதல்ல உங்களை பார்க்கும்பொழுது வந்து ஒரு நாடக நடிகராகவும் எழுத்தாளராகவும் வந்து தமிழ் சினிமாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிங்க. அப்படின்றப்போ மறுபடியும் நீங்க வந்து டைரக்டராக மாறி எங்களுக்கு நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது நான் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணல, அதனால மறுபடின்றதுக்கு இன்னும் முதல்ல நடக்கல. நாடகத்துல இருந்து நான் அப்கோர்ஸ் ஒரு நாடகம் எழுதி அதுல நடிச்சிருந்தேன். அண்ட் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். ரெகுலராக எழுதிக்கிட்டே தான் இருக்கேன். இத்தனை வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன். நிறைய பாட்டு எழுதுவேன், பாட்டு பாடுவேன். நோட் பண்ணிக்கோங்க டைரக்டர்ஸ். ஆமா, எல்லா அதாவது ஆயக்கலை 64 66 கத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆக்சுவலா சினிமால என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட் ஃப்ரம் லைட்டிங் டு சினிமாட்டோகிராஃபி டு மேக்கப் டு ஸ்டைலிங், இது எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவென்ச்சுவலி அட் சம் பாயிண்ட் நானும் ஒரு கதை சொல்லணும், ஒரு இயக்குனரா அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு. அந்த ஆசைக்காக நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்போ நடக்குதோ நடக்கட்டும், இன் டைம். ஓகே. சோ உங்களுடைய டைரக்ஷன்ல என்ன மாதிரியான கதைக்களத்துல படம் ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி? இல்ல அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லவ் படம் தான் பண்ணுவேன். லவ் படம் டெஃபினட்டா. ஏன்னா நமக்குள்ள ஒரு லவ் இருக்கு, அந்த லவ் வந்து இந்த உலகத்துக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். பர்சனல் லைஃப்ல லவ் ஆஃப் கோர்ஸ் எக்கச்சக்க லவ், ஏராளமான லவ். சொன்ன லவ்வா, சொல்லாத லவ்வா, சொல்ல போற லவ்வா, எல்லாமே ஆல் டைப்ஸ் ஆஃப் லவ். சூப்பர். ஓகே. சூப்பர் சார். ஸோ சூப்பராக பேசுனீங்க சார். கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.